123 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட முல்லை பெரியாறு டேம் இன்னைக்கு உடையக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த டேம் எந்த நேரத்துல வேணாலும் வெடிச்சு சிதறலாம். இதனால சுத்தி இருக்கிற 5 மாவட்டங்களுக்கு பேராபத்து காத்துட்டு இருக்கு. இதனால 35 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தண்ணிக்குள்ள மூழ்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. 1895ல கட்டப்பட்ட இந்த டேம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 80 வருஷம் கழிச்சு நிறைய கிராக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனால அப்பப்போ டேம்ல இருந்து தண்ணி லீக் ஆகும். அண்ட் இன்னைக்கு அந்த லீக்கேஜ் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீசெண்டா இந்த டேம் பத்தி நிறைய வார்னிங் கொடுத்திருக்காங்க. கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாம இந்தியாவோட லாயர்ஸ் அசோசியேஷன் அண்ட் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே இந்த டேம்ல நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்றாங்க. எல்லாரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த டேம் எப்ப வேணாலும் உடைஞ்சு போகலாம் அப்படிங்கிறது தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சராசரியான டேமோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவு அப்படின்னா வெறும் 50 வருஷம் தான். அதனால இந்த டேம் உடனடியாக இடிச்சிட்டு புது டேம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரெக்வஸ்ட சொல்றாங்க. ஆனா முல்லை பெரியாறு டேம் அவங்க சொன்ன டைம் பீரியடோட 3 மடங்கு பழசாயிருச்சு. ரூர்க்கில இருக்கிற ஐஐடில இருந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒருவேளை முல்லை பெரியாறு டேம் இருக்கிற இடத்துல 6.5 ரிக்டர் ஸ்கேல்ல ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மொத்த டேமும் கொலாப்ஸ் ஆயிரும். அதுவும் வெயிட்டிங் டைம் கூட இல்லாம உடனடியாக கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த டேம் இருக்கிற லொகேஷனை பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த டேமுமே ஒரு எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ல தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாம இந்த டேம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டேம்ல இருந்து வெளிவர போற 53 கோடி லிட்டர் அளவுல இருக்கிற தண்ணி அப்புறம் டேமோட உடைஞ்ச டெப்ரிஸ் எல்லாமே சேர்ந்து இந்த டேமுக்கு கீழே இருக்கிற 3 வேற வேற டேம்ஸையும் பதம் பார்த்துரும். ஏன்னா இந்த டேம் அமைஞ்சிருக்கிற லொகேஷன் ரொம்பவே டேஞ்சரஸான லொகேஷன். இந்த டேமுக்கு அடுத்து தான் இடுக்கி டேம் இருக்கு. அண்ட் இடுக்கி டேமுக்கு அடுத்தது தான் செருத்தோணி டேமும் இருக்கு. அதை விட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங்ல குளமாவு டேம் இருக்கு. சோ ஒருவேளை முல்லை பெரியாறு டேம் உடைஞ்சது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டாமினோ எஃபெக்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கறத டவுட்டே கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு 4 டேம் வரிசையா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இடுக்கி டேம் தான் ஏசியாவோட லார்ஜஸ்ட் டேம். சோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து காத்துட்டு இருக்குன்னு. ஒரு 4 டேம் உடையிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த ஸ்கேல இமேஜின் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 1979ல மார்பி டேம்னு சொல்லப்படுற ஒரே ஒரு டேம் குஜராத்ல உடைஞ்சிருச்சு. அந்த ஒரு டேம் உடைஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய அளவுல வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு மட்டுமே 25,000 மக்கள் இறந்து போனாங்க. ஆகஸ்ட் 11 குஜராத் மக்களுக்கு ஒரு மறக்க முடியாத டிஸ்ட்ரக்ஷன் டே அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டேம் உடைஞ்சதுனால சுத்தி இருக்கிற 2 வில்லேஜ் கம்ப்ளீட்டா தரமட்டமாயிருச்சு. நிறைய மக்கள் வீடுகள்ல இருந்து வேற ஊர்களுக்கு போயிட்டாங்க. எங்க திரும்பினாலும் டெட் பாடிஸ் தான் மிச்சம் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய டிசாஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு எந்த நேரம் வேணாலும் வரலாம். இது எல்லாம் போக நம்ம நாட்டில் நடக்கிறது என்ன அப்படின்னா பாலிடிக்ஸ். ஏன்னா கேரளா கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருத்தர் கை காட்டுறாங்க. அடுத்த மோசமான விஷயம் இந்த டேமோட லொகேஷன். இந்த டேம் எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து 173 கிலோமீட்டர் தொலைவுல தான் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த டேம் தமிழ்நாட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய லூப் ஹோல் எது அப்படின்னா இந்த டேம் கட்டும் பொழுதே அதாவது 123 வருஷத்துக்கு முன்னாடியே யாருமே இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே இந்த டேமோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ஸ்டேட் எடுக்கணும் அப்படிங்கறதே கன்ஃபார்மா தெரியல. இந்த டேமோட ஸ்டோரி உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1890ல மொத்த இந்தியாவும் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இப்போ நீங்க பாக்குற இந்த ஏரியா மொத்தமும் மெட்ராஸ் பிரசிடென்சி கீழ இருந்துச்சு. அந்த பீரியட்ல தான் இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு. இந்த டேம் கட்டப்படும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வறண்டு போய் தான் இருக்கும். முக்கியமா மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் அண்ட் திண்டுக்கல்ல மிகப்பெரிய பஞ்சம் இருந்துச்சு. இன்னைக்குமே நாம இப்ப பார்த்த இந்த சிட்டிஸ் எல்லாமே டிராட் ஜோன் அப்படிங்கிற ஜோன்ல தான் வச்சிருக்காங்க. சோ இந்த பஞ்சத்தை சால்வ் பண்றதுக்காக பிரிட்டிஷ் இந்தியாவோட செக்ரட்டரி ராஜா ஸ்ரீ மூலம் திருநாள் மாரதா பெரியார் ரிவர்ல ஒரு டேம் கட்டுறதுக்கு பிளான் போட்டாரு. அதாவது இந்த ரிவர்ல ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிவர்ல இருக்கிற எல்லா தண்ணியையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடலாம். ஆனா இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த லேண்ட் அன்னைக்கு கேரளாவோட அதாவது டிராவன்கோர் ஸ்டேட்டோட சொந்தமா இருந்துச்சு. அதனால அவர் ஒரு டீல் போட்டாரு. அதாவது நான் உங்களுக்கு 35,000 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட 999 வருஷத்துக்கு லீஸுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் பிரிட்டிஷ் அந்த இடத்துல முல்லை பெரியாறு டேம் கட்டினாங்க. சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணியை கொடுக்க முடியும் அப்படின்னு. இன்னைக்குமே இந்த டேம் கேரளால இருந்தாலும் இது தமிழ்நாட்டோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த டேமோட மொத்த ஓனர்ஷிப்பும் இப்போ தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அண்ட் இதனால ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமும் உருவாயிருக்கு. இந்த ப்ராப்ளம் 1979 வரைக்குமே பெரிய லெவல்ல பேசப்படல. ஏன்னா அன்னைக்கு வரைக்குமே இந்த டேம்ல ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. ஆனா 80 வருஷம் கழிச்சு 1979க்கு அப்புறம் இந்த டேம்ல நிறைய கிராக்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம டேம் சுத்தி அங்கங்க தண்ணியும் லீக் ஆக ஆரம்பிச்சது. அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் நிறைய பேர் இதை பார்த்தும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா 1979ல குஜராத்ல இதே மாதிரியே மோர்பி டேம்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. திடீர்னு சடனா பெரிய லெவல்ல வாட்டர் ரிலீஸ் ஆனதுனால இதனால அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல வெள்ளம் ஏற்பட்டுச்சு. சோ வெள்ளம் நடக்கும்போது தான் இந்த முல்லை பெரியாறு இஷ்யூ பெரிய லெவல்ல இந்தியா ஃபுல்லாவே பேசப்பட்டுச்சு. ஏன்னா குஜராத்ல அன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல 25,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூஸ்ல இந்த முல்லை பெரியாறு டேம் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த டேம் பெரியார் ரிவர்ல கட்டப்பட்டிருந்தாலும் தண்ணி இல்லாம கேரளா
கேரளாவை நோக்கி ஓடிட்டு இருக்கு. சோ ஒருவேளை கடவுள் மனசு வைக்கல அப்படின்னா இந்த டேமை காப்பாத்தல அப்படின்னா இந்த டேம் உடைஞ்சிருச்சு, தண்ணி எல்லாமே ஃப்ளோ ஆயிருச்சு அப்படின்னா கேரளா ஃபுல்லாவே மிகப்பெரிய வெள்ளம் உண்டாகும். இந்த டேமை குறிச்சு கேரளா மக்கள் டிமாண்டா முன்வைக்கும் போது தமிழ்நாடு கவர்மெண்ட் 1979ல 26 கோடி ரூபாய் செலவுல 10 மீட்டர் வைடா ஒரு டேம் கட்டுறாங்க. அதுவும் முல்லை பெரியார் டேமுக்கு பக்கத்திலேயே அட்ஜசென்ட்டா ஒரு கான்கிரீட் வாலை ரைஸ் பண்றாங்க. சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டேமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஆனா அதை கட்டி 9 வருஷத்திலேயே மறுபடியும் நிறைய ரிப்பேர் ஒர்க்கையும் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 4.5 ரிக்டர் ஸ்கேல்ல அதே ஏரியால ஒரு சின்ன எர்த்குவேக் வந்துச்சு. சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எர்த்குவேக் தான் இந்த டேமோட நம்பர் 1 எதிரி அப்படின்னு. அந்த எர்த்குவேக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேம்ல நிறைய ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஆனாலுமே இன்னைக்குமே மக்கள் ரொம்ப நர்வஸா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் இப்போ என்ன டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டேமுக்கு பக்கத்துல வால் கட்டுறதுனாலயோ இல்ல வாலை ஸ்ட்ரென்தன் பண்றதுனாலயோ இந்த டேமை ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த டேம் இடிச்சிட்டு புதுசா ஒரு டேம் கட்டலாம் அப்படின்னு மக்கள் அவங்களோட டிமாண்டா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இந்த டேமை பத்தி பாலிடிக்ஸ் தான் போயிட்டு இருக்க தவிர இந்த டேமை ரெனோவேஷன் பண்ணணும் இல்ல புதுசா இடிச்சிட்டு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டிசிஷனும் எடுக்கப்படல. கேரளா கவர்மெண்ட் 2 விஷயத்தை டிமாண்ட் பண்றாங்க. அதுல ஒன்னு டேம்ல இருக்கிற தண்ணியோட லெவலை கம்மி பண்ணணும், அப்படி இல்லைன்னா புதுசா ஒரு டேமை கட்டணும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒருவேளை டேமை புதுசா இடிச்சிட்டு கட்டினாங்க அப்படின்னா அந்த டேமையுமே கேரளா கவர்மெண்ட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டிமாண்டை சொன்னாங்க. இதுல பாயிண்ட் என்ன அப்படின்னா 1895ல இந்த டேமை கட்டினது தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆனா அதுக்கப்புறம் இந்த டேமை மறுபடியும் இடிச்சு கட்ட வேண்டியது கேரளா கவர்மெண்டா. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே தமிழ்நாட்டில இருந்து இது டேமை மெயின்டைன் பண்றதுக்காக ஆள் அனுப்பினாலும் கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள ஒர்க் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தண்ணியோட லெவலை கம்மி பண்ணணும், அப்படி இல்லைன்னா நியூ டேமை கட்டணும்னு சொல்றாங்க. தண்ணியோட லெவல் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த டேம்ல இருந்து தண்ணி கிடைக்காது. கேரளா கவர்மெண்ட்டுக்கு அந்த இடத்துல இன்னொரு புது டேமை கட்டணும். சோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேரளா அப்படின்னு அவங்க நேம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இனிமே அந்த டேம்ல தமிழ்நாட்டோட கண்ட்ரோலும் இருக்காது. சோ இதனால கேரளா கவர்மெண்ட் தான் இனிமே டிசைட் பண்ண முடியும் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் எவ்வளவு தண்ணி கொடுக்க வேண்டான்னு. ரெண்டாவது விஷயம், இந்த டேம்ல இருந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகிறதுனால அதுல இருந்து கிடைக்கிற 1000 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இனிமே கேரளா கவர்மெண்ட்டுக்கு போகும். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த 2 கவர்மெண்ட்டுமே நம்ம லாங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கவர்மெண்ட் கிட்டயுமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. இதுல யார் கரெக்ட் யார் தப்புன்னு நாம டிசிஷன் எடுக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா இது நம்ம வேலை கூட கிடையாது. ஆனா இதுல முடிவு எடுக்கக்கூடிய நிறைய கவர்மெண்ட் பாடிஸ் இருக்காங்க. கண்டிப்பா இந்த கேஸை சீரியஸ் எடுத்து அவங்க ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். நம்மளால கிளியராக பார்க்க முடியுது இந்த ப்ராஜெக்ட்ல எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கு. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இதனால யார் லாஸ் ஆகுறாங்க யார் சஃபர் ஆகுறாங்க, ரிஸ்க் யாரோட அப்படின்னா காமன் மேனோட தான், அதாவது நம்மளோட தான். ஜெனரல் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான். ஒருவேளை ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இது இந்தியாவோட மிகப்பெரிய பேரழிவா இருக்கும். இந்தியாவோட நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இதை ஹேண்டில் பண்றது கூட கஷ்டப்படுவாங்க. அபிஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த பேரழிவு நடந்துச்சு அப்படின்னா இந்தியால 35 லட்சம் காமன் பீப்புள் கொல்லப்படுவாங்க, கோடிக்கணக்கில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும் அழிஞ்சிரும். இது எல்லாமே தெரிஞ்சுமே பொலிட்டிக்கல் ரீசன்ஸால இந்த டேம்ல இன்னைக்கு வரைக்குமே அடுத்த ஸ்டெப் எதுவுமே நகரல. இந்த இஷ்யூ மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அண்ட் கேரளா கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போ உருவாகுது அப்படின்னா எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஓட்டு கேட்கும் போது தான் உருவாகுது. எதுக்காக இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பொலிட்டிஷியன்ஸ்க்கு இருக்கு? இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டப்படுறது அப்படிங்கிறது மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிடையாது, எலெக்ஷன்ஸ்ல வின் பண்றதுக்காக. சோ மெகா ப்ராஜெக்ட்ஸ் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் வருது தவிர சோஷியல் சர்வீஸா வரல. 2013ல தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை ஏர்போர்ட்ல ஒரு புது டொமஸ்டிக் டெர்மினலை கட்டுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா 2014ல எலெக்ஷன் வருது. சோ அதனால கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை இனாகிரேட் பண்றாங்க. 2014ல அந்த பார்ட்டி வின் பண்ணிடுறாங்க. அண்ட் 2015ல அந்த ஏர்போர்ட்டோட சீலிங் உடைஞ்சே விழுது. இதே மாதிரியே கொல்கட்டால இருக்கிற ஃப்ளைஓவர் கொலாப்ஸே ஆயிருச்சு. இதனால 24 பேர் இறந்திருக்காங்க, 85 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. இந்த கொல்கட்டா சம்பவம் நடக்கிறதுக்கு கரெக்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐஐடி கரக்பூர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா கொல்கட்டா கவர்மெண்ட்டுக்கு வார்னிங்ஸ் கொடுத்திருந்தாங்க, கண்டிப்பா இந்த பிரிட்ஜ் டேமேஜ் ஆக போகுது, கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னு. ஆனா கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல எந்த விதமான ஸ்ட்ராங் ஆக்ஷனுமே எடுக்காதனால இந்த பிரிட்ஜ் மொத்தமாவே கொலாப்ஸ் ஆயிருச்சு. பீகார்லயுமே இதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆனதுனால பீகார் இந்தியா மொத்தமும் ஃபேமஸ் ஆயிருச்சு. பீகாரை பத்தி கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு பீகார்ல மட்டுமே கடைசி 50 வருஷத்துல 15 பிரிட்ஜஸ் கொலாப்ஸ் ஆயிருக்கு. போன மாசம் கூட ஒரு பிரிட்ஜ் மொத்தமா இடிஞ்சு சின்னாபின்னம் ஆயிருச்சு. இதனால பீகாருக்கு மட்டுமே 26,000 கோடி ரூபாய் செலவுல ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் அமௌண்ட் ஒதுக்கி கம்ப்ளீட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 2023ல இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புது பார்லிமெண்ட் பில்டிங் கட்டுறாங்க. இந்த பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். நானுமே ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த பில்டிங் கட்டின அடுத்த வருஷமே மழை பெய்யும் போது இந்த பார்லிமெண்டோட கண்டிஷனை நீங்களே பாருங்க. பார்லிமெண்ட்டுக்கு நடுவில் வாட்டர் எல்லாமே லீக் ஆயிட்டு இருக்கு. 2023 ஜனவரியில இந்தியாவோட லாங்கஸ்ட் சி பிரிட்ஜை கட்டுறாங்க. அடல் சேட்டுன்னு சொல்லப்படுற இந்த பிரிட்ஜை மும்பைல
மும்பைல இனாகரேஷன் பண்றாங்க. உண்மையை சொல்லணும், இந்த பிரிட்ஜை பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. என்னோட க்ளோஸ் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிட்ஜ்ல டிராவல் பண்ணிட்டு உண்மையிலேயே இந்த பிரிட்ஜ் மெஜஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரிட்ஜ்ல அவங்க டிராவல் பண்ணி போகும்போது ஏதோ ஃபாரின் கண்ட்ரில டிராவல் பண்ணி போற மாதிரி உண்மையிலேயே ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் நைட்ல டிராவல் பண்ணி போனீங்கன்னா நீங்க இந்தியால இருக்கிறதே மறந்துடுவீங்க. இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் 6 மாசம் கழிச்சு ஏற்கனவே இந்த பாலத்துல நிறைய கிராக்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. 2024 மார்ச்ல டெல்லி ஏர்போர்ட்ல டெர்மினல் T1 சொல்லப்படுற ஒரு புது ஸ்ட்ரக்சரை கட்டுறாங்க. ஆனா நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க, வெறும் 3 மாசத்துல இந்த பில்டிங்கோட ரூஃப் மொத்தமும் கொலாப்ஸ் ஆகி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, 8 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க. இப்போ இந்த ஆக்சிடென்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கவர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. காங்கிரஸ் அண்ட் பிஜேபி கவர்மெண்ட் ஒருத்தரை பிளேம் பண்ணி பிளேம் கேம் ஆடுறாங்க. இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸோட ஒர்த் thousands of crore. நியூ பார்லிமெண்ட் பில்டிங் 970 crores, நியூ டெர்மினல் டெல்லி ஏர்போர்ட் 7000 crores, சி பிரிட்ஜோட வேல்யூ 1,77,000 crores. இவ்வளவு பணம் எங்க இருந்து வருது? இந்த பணம் எல்லாமே டாக்ஸ் பேயர்ஸான நானும் நீங்களும் கட்டுற பணத்துல இருந்து தான் வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற ரோட்ஸை நீங்க பார்த்தாலே தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாம இந்த ரோட்ஸை பார்த்து தான் வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோடு குண்டும் குழியுமா வேற என்னைக்குமே இருந்தது கிடையாது. இன்னைக்கு இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேட் எது அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு எக்கனாமிக்கலா அவ்வளவு வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் மக்கள் டாக்ஸை பே பண்ணிட்டு இருக்காங்க. டாக்ஸை கூட விட்டுருங்க, ஹைவேல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் கோடிக்கணக்கில் மக்கள்கிட்ட இருந்து டோல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்துமே நேஷனல் ஹைவேயும் சரி ஸ்டேட் ஹைவேயும் சரி ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. இங்கெல்லாம் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது நமக்கு என்னமோ மூணுல இருக்கிற கிரேட்டர்ல தான் வண்டி ஓட்டிட்டு போறோம் போல அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணல, இஸ்ரோவே இந்த போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் சிட்டிஸ்ல, ஏன் இந்தியா இருக்கிற மேஜர் சிட்டிஸ்ல கூட கடைசி 8 வருஷமா நிறைய மெட்ரோ ஒர்க் பிரிட்ஜ் ஒர்க்கும் இன்னுமே போயிட்டு தான் இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் எதுவுமே கம்ப்ளீட் ஆகல, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிலேல தான் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு இந்தியால இது ஒரு மிகப்பெரிய காமனான ப்ராப்ளம். ஒருவேளை நீங்க அபிஷியல் டேட்டாவை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு இந்தியால 1800 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெகா ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டா டிலே ஆயிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஒரு ஆர்கிடெக்டா நான் சொல்றேன், ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆச்சு அப்படின்னா அதோட இனிஷியல் காஸ்ட்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட் முடியும் போது அதோட காஸ்ட் எந்த அளவுக்கு ஹையரா போகும் அப்படின்னு. சோ இப்போ இந்த 1800 ப்ராஜெக்ட்ஸும் டிலே ஆயிருக்கிறதுனால இந்தியாவோட லாஸ் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி. இப்போ உங்களுக்கு புரியும் இந்தியா எந்த அளவுக்கு சஃபர் ஆயிட்டு இருக்குன்னு. இப்போ சொல்றேன், இது எல்லாமே யாரோட பணம்? ஒரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா நடக்கிற இந்த பிரச்சனைக்கு நம்மளுமே ஒரு சில ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. இந்தியால இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா காஸ்ட் பேஸ்ட், ஃப்ரீபி பேஸ்ட் அண்ட் ஓட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் இப்போ இந்தியால நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. மெஜாரிட்டி இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓட் பண்ணும்போது மைண்ட்ல ரிலிஜியனை வச்சுக்கிறாங்க. இதனால தான் டெவலப்மெண்ட் நடக்க மாட்டேங்குது. நிறைய மக்களுக்கு அவங்க ஏரியா இருக்கிற எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியல. இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கரப்ஷனை அங்கங்க பொலிட்டிஷியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ பஸ், ஃப்ரீ கேஸ், ஃப்ரீ வாட்டர் பில்னு சொல்லிட்டு ஒரு கையில லிக்கரையும் இன்னொரு கையில சிக்கனையும் கொடுத்து அனுப்புறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப ஈஸியா ஓட்ட வாங்கிடுறாங்க. இது இன்னும் எவ்வளவு நாளுக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்? என்ன பொறுத்த வரைக்கும் நாம இந்த திங்கிங்கை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா பொலிட்டிக்கல் விஷயங்களை பத்தி நாம இன்னுமே கொஞ்சம் அவர் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்தியாவோட ரைட் கேண்டிடேட்ஸை நாம எப்படி சூஸ் பண்றது? நம்மளோட ஒரே கோல் என்ன அப்படின்னா இனிமே இந்தியால ரிலிஜன், காஸ்ட் அண்ட் ஃப்ரீபி ஓட் இருக்கவே கூடாது. இந்த விஷயத்துல நாம ரொம்ப கிளியரா இருக்கணும். முதல்ல டெவலப்மெண்ட்டை காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க ஓட் பண்றோம் அப்படின்னு நாம தைரியமா சொல்லணும். இதோட ஒன்லி சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தோட ரூட்டை புடுங்கி எரிஞ்சு இந்தியாவை ஒரு ட்ரூலி டெவலப்டு கண்ட்ரியா மாத்தணும். நாம எல்லாருமே நம்மளோட லெவல்ல ரொம்ப அவரா இருக்கணும். நாம ஓட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேண்டிடேட் அப்படி இல்லைன்னா அந்த பார்ட்டி எவ்வளவு டெவலப்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இதுல லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் இருக்கு, ஷார்ட் டேர்ம் டெவலப்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸால நான் என்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரு பொட்டன்ஷியல் டேமேஜ் ஆனாலும் சரி, இல்ல இயற்கை சீற்றத்தால எந்த விதமான அழிவு ஏற்பட்டாலும் சரி, கண்டிப்பா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாலிடிக்ஸ்ல ஒரு ஒற்றுமை இல்ல அப்படின்னா எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே பிளேம் கேம் தான் விளையாட போறாங்க. கண்டிப்பா நாம இதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நாம எல்லாருமே டாக்ஸ் பேயர். கண்டிப்பா நம்மளோட அமௌண்ட் நல்ல வழியில யூஸ் பண்ணப்படணும், மக்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணப்படணும். ஏன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனோட பேசிக் ஹியூமன் நீட். ஸோ இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கு. அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதனால இந்த வீடியோ ரைட்டான மக்களுக்கு ரைட்டான டைமிங்ல அவங்களோட அட்டென்ஷனுக்கு போய் சேரும். கண்டிப்பா இந்த பிரச்சனையை குறித்து நாம குரல் கொடுக்கலாம். வெல், நாம ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகி இந்தியால முக்கியமா தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளோட குரலை கவர்மெண்ட்டுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜர்னில யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க? கம் லெட்ஸ் பில்ட் பிக் திங்ஸ். ஸோ என் கூட இந்த பெஸ்ட் பில்ஸ் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மெகா ப்ராஜெக்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye.